மக்கள் மனதில் நம்பிக்கையாக மாறிய மனிதர். வாக்களித்த ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் விஜய் சொன்ன நன்றி. அதற்கு பின்னால் உள்ள உண்மையான செய்தி என்ன? வாக்கு போட வந்தவர் விஜய் மட்டும் இல்லை, மாற்றத்துக்கு குரல் கொடுத்த மக்கள் தான். அவர்களுக்கு விஜய் சொன்ன நன்றி இது சாதாரண வார்த்தை இல்லை. வாக்களித்த மக்களுக்கு விஜய் கூறிய நன்றி. ஆனால் அந்த நன்றிக்குள் இருக்கும் அரசியல் சிக்னல் என்ன? இந்த ஒரு நன்றி தமிழ்நாடு அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? விஜய் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொன்னார். ஆனால் இந்த நன்றி யாருக்கு ஒரு எச்சரிக்கை? இந்த வீடியோவை முடியும் வரை பாருங்கள். இந்த நன்றியின் பின்னால் இருக்கும் முழு அர்த்தம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதல்வராக பதவியேற்க இருக்கும் விஜய் அவர்களுக்கு நமது மக்கள் அறிவு டீம் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு ஒரு அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி ஆரம்பத்திலிருந்தே நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களுமே அதிகம். அரசியலில் இது இயல்பே என்றுதான் நாமும் அதை கடந்து வந்தோம். எவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திலும் தில்லாக நின்றோம். நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசளிக்கப்பட்டன. ஆனால் நாம் யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவர்கள் நம் சொந்தங்களாகிய நம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை எப்போதும் தாய் அன்போடு தாங்கியே பிடித்து வந்தனர், வருகின்றனர். அந்த தாய் அன்போடு தான் இந்த தேர்தலிலும் நமக்கு அளப்பரிய அன்புடன் அமோகமான வாக்குகளை அள்ளி தந்துள்ளனர். இந்திய அரசியல் களத்திலேயே அதிர வைத்திருக்கும் இந்த தேர்தல் ஓர் அரசியல் தேர்தல் என்றும் அது பல்வேறு வகைகளிலும் நிரூபணமானது. ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடரன்பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணங்களில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர். ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான இந்த தேர்தல் அரசியல் போரில் வென்றது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமன்று, தமிழக மக்களின் மனங்களில் ஆசையை வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகம்தான். அதனால்தான் தமிழகத்தில் ஓர் அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்தி கொண்டிருந்த பணநாயகம் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்துக்கான மாபெரும் முதன்மை சக்தியான அரசியல் இயக்கம் என்பது இதன் மூலம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட அனைவரும் இதை அப்படியே ஏற்பர் என்பதே அடர் உண்மை. எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்துக்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன். நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் நம் கழக தோழர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வேளையில் நமக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்கப் போகும் நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அந்த அறிக்கையில் வரப்போக இருக்கும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கு கூறியுள்ளார். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சரானதுக்கு உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கமெண்ட்டில் டிவிக்கேன்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அரசியல் அப்டேட்ஸுகளுக்கு நமது மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.